பிக் பாஸ் வந்து 45 நிமிடங்கள் 50 நிமிடங்கள் ஒரு 1 hour எபிசோட் டிவியில போடக்குள்ளேயே அந்த போட்டியாளர்களை எடுக்கக்குள்ள தெரிவு செய்யக்குள்ளேயே பிக் பாஸ் டீம் வந்து அவங்களுடைய பேச்சாற்றல், அவங்க எப்படி பேசுவாங்க, அப்படியே அவங்களோட அறிவாற்றல், அவங்களுடைய தெளிவு அதெல்லாம் பார்த்து தான் எடுப்பார்கள். அப்படி இருக்கக்குள்ள அருணோட பேச்சு வந்து அருண் எப்படிப்பட்ட ஒரு கோமாளி அப்படி என்பதை வெளிச்சம் போட்டு காமிச்சு கொண்டிருக்கு. இப்போ பல குறும்படங்கள் வந்து அருணுக்கு போடப்படுது. பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தருடைய ரசிகர்கள் தவிர்த்து இதற்கு முதல் வந்த ரசிகர்களுடைய வந்த போட்டியாளர்களோட ரசிகர்கள் அவங்கள போன சீசன் அதற்கு முதல் சீசன் கொண்டாடினவர்கள் இப்போ ஒரு நபரை கொண்டாடுறது அவருக்கு ஒரு அநீதி நடந்துச்சுன்னா அவங்க வந்து இவங்களுடைய ஓன் ஃபேன்ஸ் வந்து குறும்படம் போட முதல் அவங்க குறும்படம் போடுறது பதிலடி கொடுக்கிறது அப்படின்னு முத்துக்கு மட்டும்தான் இந்த பெருமைகள் முதல் தடவையாக நான் பிக் பாஸ் தமிழ்ல பார்க்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் அவர்களுடைய குரூப்ல நம்ம அட்மினா இருந்திருக்கோம். அதுல வந்து பல வேற சில பேர் அட்மினா இருக்காங்க, வேற நாடுகள்ல வந்து இருக்காங்க, வேற தொழில் இன்ஜினியரா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க இருக்காங்க. அவங்க வந்து எல்லாம் வந்து ஆரியா ரசித்தவர்கள் இதற்கு முதல் ஆரிக்காக மட்டும் பேசி இதற்கப்புறம் 4 சீசன் முடிஞ்சிருக்கு, 3 சீசன் முடிஞ்சிருக்கு. யாருக்காகவும் பேசாதவர்கள் இப்ப முத்துக்காக பேசியிருந்தாங்க. இதுதான் முத்துக்குமாரனோட உண்மைக்கு கிடைக்கிற ஒரு பெருமை ஒன்றது. இது ஒரு விடயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அடுத்தது வந்து சௌந்தர்யாவை ஓட விட்ட சாச்சனா தரமா கேள்வி கேட்டாங்க. முதல்ல சௌந்தர்யா அவங்களுக்கு வந்து மரியாதையை சொல்லிக் கொடுங்கன்னு மாதிரி அந்த பொண்ணு கொடுத்த செருப்படி சிறப்பா இருந்துச்சு. இந்த 2 விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த கோமாளி அருணோட கோமாளித்தனத்துக்கு பதிலடி கிடைச்ச ஒன்றுக்கு. பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து நீ வந்து பேச்சாற்றல் உடையவரா இருக்கணும். நீ வந்து பேச தெரியாது, உனக்கு என்னென்ன புரியாது அப்படின்னா உன்னை பிக் பாஸ்க்கு 24 மணி நேரம் விட்டு போட்டு பிக் பாஸ் டீம் என்ன கிடையாது மூடி போட்டு போறதா? ஸோ அப்ப அந்த ஒரு அத்திவாரம் கூட தெரியாத அருணோட கோமாளித்தனத்தை நினைக்கக்குள்ள பல மக்களுக்கு சிரிப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் பதிலடி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப பொதுவா இந்தியாவில் நடக்கிற பிக் பாஸ்லயே அதிகமான ஓட்டுல வின் பண்ண ஒரு நபர் அப்படின்னா சித்தார்த் சுக்லா அப்படின்னு ஒரு நபர். சரிங்களா, அருமையான ஒரு மனிதர். அது மொழி தாண்டி அவரை யார் அப்படி என்பதை காமிச்சது ஒரு எபிசோட். ஈக்குவலிட்டி பத்தி பேசியிருப்பாரு, ஆண் பெண் ஈக்குவலிட்டி பத்தி பேசியிருப்பாரு. அதுதான் அந்த சீசனோட ஹைலைட், டர்னிங் பாயிண்ட். அவரை வந்து இந்த ஒரு ஹிந்தி பேசுற மக்கள் அப்படின்னு தாண்டி பொதுவாக பிக் பாஸ் பேசுற பல மக்கள், மதம், இனம், மொழி தாண்டி பல மக்களுக்கு சித்தார்த் சுக்லா அப்படின்னு யாரு அப்படின்னு ஒரு காமித்த ஒரு எபிசோட், ஒரு வீடியோ அப்படின்னா அவருடைய அந்த பேச்சு, அந்த ஈக்குவலிட்டி பற்றி அவர் வந்து இந்த பேசின விடயம். சொல்லப்போனா பிரதீப் அவர்களுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல, அப்ப கூட பேசப்பட்டது அந்த சித்தார்த் சுக்லா அவர்களுடைய அந்த வீடியோ, அவர் சொன்ன விடயம். சரியா, அந்த அளவுக்கு அந்த அவருடைய பேச்சு திறமை தான், அவருடைய பேச்சாற்றல் தான் மொழி தாண்டி அவரை யாருன்னு காமித்தது, அவருடைய பேரை வந்து வின்னராக பதிய வைத்தது. இங்கேயும் முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய பேச்சாற்றலுக்கு இருக்கிற பவர் அது வந்து தனித்து காமிக்கப்படுது. அப்படின்னுக்குள்ள கோமாளி அருணுக்கு செருப்படிகள் பலவிதமாக கிடைக்குது. அதுல ஒரு செருப்படி வந்து பேச்சுத்திறன் மிகவும் முக்கியம். ஆனால் முத்துவிடம் பேச்சுத்திறமை மட்டும்தான் இருக்கான இல்ல, எல்லாமே அவர் சிறப்பா பண்றாரு. இது வரைக்கும் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கா இருக்கட்டும், வீட்டு வேலைகளா இருக்கட்டும், குணமா இருக்கட்டும், திறமையா இருக்கட்டும், அடுத்தவங்களை மதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்திலும் முத்து அவர்கள் 200 வீதம் அவருடைய பெஸ்ட்டை தான் கொடுத்திருக்காரு. அவரா இருந்திருக்காரு. அவருக்கு நிகர் இந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. சரியா, இது வந்து முத்து ரசிகர்கள் தாண்டி மக்கள், பொதுமக்கள் தாண்டி இதற்கு முதல் ஒருத்தர் ரசித்தவங்க, அதுவும் இப்ப பிக் பாஸ அதாவது நம்மள மாதிரி இந்த பிக் பாஸ் ரிவ்யூன்ற தொழில இல்லாத வேற தொழில் பண்றவங்க முத்துக்கோரை அநியாயம் நடக்கக்குள்ள 3 வருஷம் பதிவு போடாதவங்க இப்ப வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு முத்துவோட நேர்மை பேசப்பட்டிருக்கு அப்படி என்பதுதான் உண்மை. சரியா, சிறப்புமா. அடுத்தது வந்து சாச்சனா அவர்கள் இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல பொறுத்த வரைக்கும் மரியாதையை பத்தி பேசு அப்படின்னு சொல்றதுக்கு சௌந்தர்யாவுக்கு எந்தவித தகுதியுமே இல்லை. யாரையும் மதிக்காத ஒரு பிறவி அப்படின்னா தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே திமிரின் உச்சத்துல ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்க ஒரு நபர்னா சௌந்தர்யா. அப்ப அந்த இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, மஞ்சரி அவர்கள் வந்து தீபக் கேப்டனா இருக்கக்குள்ள அந்த செடியில ஒரு இதை வந்து கட் பண்ண போவாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்த பல பேர் வந்து சம்மதம் இல்ல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் சாச்சனா மட்டும் டிஃபரெண்ட் ஒப்பீனியன் வச்சிருக்க மாதிரி இருக்கக்குள்ள இந்த சௌந்தர்யா சொல்லும் சாச்சனாக்கு மட்டும் அது விருப்பம் இல்லை போல இருக்கு. அதாவது மஞ்சரி கட் பண்றது சரிதான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க போல இருக்கு அப்படின்றதுல மூட்டி விடுறாங்க. அப்ப சாச்சனாவோட நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்ல வர்றாங்க. உடனே அந்த ராயன் வந்து மரியாதை இல்லாம பேசாத அப்படின்றாரு. உடனே வந்து சாச்சனா சொன்னாங்க, நான் அப்படி எல்லாம் சொல்லல, அந்த டோனை சொல்லல, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு. சரிங்களா, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ராயன் போய் வந்து பாரு நீ மரியாதையா பேசணும், மரியாதை இல்லாம பேசுற மாதிரி இருக்குன்னு. அப்ப உடனே சாச்சனா வந்து செருப்படி கொடுத்தாங்க.
நான் வந்து மரியாதையாக தான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்டுக்கு மரியாதையை பற்றி படிப்பீங்க, மரியாதையை பேசுகிற சொல்லிக் கொடுங்கன்னு எனக்கு வாவ் இருந்துச்சு. ஏன்னா இதுதான் மக்கள், ஒட்டுமொத்த மக்களுமே சௌந்தர்யா பார்த்து சொல்கிறதுன்னா, ஏமா நீ எல்லாம் மரியாதையை பற்றி பேசலாமாம்மா அப்படின்ற மாதிரி தான் பொதுவாக மக்கள் சௌந்தர்யாவுக்கு வச்ச பேர் சொன்னாக்கா. அப்போ நினச்சி பாருங்க எவ்வளோ தூரம் அந்த அம்மா கேவலமாக பண்ணுறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் சாச்சனாவோட நல்ல குணம் என்னென்னா, திரும்ப அவங்க சௌந்தர்யா தேடி போகிறாங்க, தேடி போய் சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை மரியாதையெல்லாம் பேசலை ஆனால் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த சௌந்தர்யா சொல்லுது, அது எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு, நீ வந்து எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி, சரியா, நான் வந்து அடுத்த வாட்டி நீ ஏன்டா நான் உன்னை கண்டிப்பேன் அப்படின்னு சாச்சனா வந்து செருப்படி கொடுத்தாங்க. எனக்கு என் அம்மா இருக்காங்க, நீங்கள்லாம் என் அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி. வா, வேற மாதிரி தான் சாச்சனா அவர்கள் கொடுத்த இந்த பதிலடி சிறப்பாக இருந்துச்சு. இது இன்னொரு அப்டேட் மக்களே. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.